நவோதயா பள்ளியை வந்து ராஜீவ்காந்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு நவோதயா பள்ளி, அதுக்கு 25 ஏக்கர் நிலம் வேணும். அதை யார் கொடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் நிலம் கொடுத்துட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்து பில்டிங் கட்டிட்டு அங்க மாணவர்களை சேர்த்துட்டு, இதுல பெரிய விஷயம் என்னன்னா அவங்க வீட்டுல இருந்து வரும்போது ஒண்ணுமே கொண்டு வர வேண்டாம். உண்டு உறைவிட பள்ளி. அவங்க வீட்டுல இருந்து வரும் வெறும் ஷர்ட் பேண்ட் மட்டும் போட்டு வந்தா போதும். அவங்களுக்கு உண்டான கேஷுவல் ட்ரெஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், யூனிஃபார்ம், ரப்பர், பென்சில், பேஸ்ட், பிரஷ், சோப் எல்லாமே கொடுக்குது. இது என்ன மாதிரியான ஒரு அருமையான ஒரு திட்டம். ஆனா இவன் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வேண்டாம் எங்களுக்கு நவோதயான்னாங்க. காரணம் இந்த ஹிந்தி பூதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு வந்து மேல நிக்க வச்சிருவாங்க. தமிழ் குழந்தைகள் எல்லாம் அந்த 8 கோடி மக்களும் இந்த பூதத்தை பார்த்தா போயிடுவாங்க. ஹிந்தின்னு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. இல்ல ஏதோ பிரச்சனை இருக்குப்பான்னு. இதை போன அதிமுக ஆட்சியில ஒருத்தர் என்ன பண்ணாரு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டாரு மதுரை பெஞ்சில. எங்களுக்கு நவோதயா வேணும், நவோதயா கொண்டு வரது மாநில அரசு தடுக்க கூடாதுன்னு. அப்ப மாநில அரசு என்ன சொல்லுச்சுன்னா, ஆமா இதுல ஹிந்தியை வந்து கட்டாயமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கோர்ட் என்ன கேட்டாங்கன்னா, மத்திய அரசு கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க என்ன பண்ணோம், ஒரு அபிடேவிட் போட்டோம். ஹிந்தி கட்டாயம் கிடையாது, எனி லாங்குவேஜ் படிச்சுக்கலாம், 5th வரைக்கும் தமிழ்ல படிச்சுக்கலாம், இதெல்லாம் இந்த புதிய கல்விகள் இருக்குங்கன்னு சொன்ன உடனே, அப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க? நவோதயா கொண்டு வரதுல என்ன தப்பு? ஹிந்தி தானே உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லைன்னாங்க. தமிழக அரசு ஹிந்தி தான் பிரச்சனை, வேற எதுவுமே இல்லைன்னாங்க பாருங்க. அப்ப ஹிந்தி இல்லைன்னா ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஏத்துக்கணும்னு அபிடேவிட் கையில கொடுத்து, அப்ப நீங்க பாலிசி மாதிரி நீங்க நவோதயா ஏத்துக்கலாம், நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கும்படி மாநில அரசுக்கு உத்தரவு போட்டாங்க.